வரும் இப்போ நினைக்கிறேன். வந்து என்ன சொல்லுங்கன்னா வீடியோ ஆன் பண்ணி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க தானே? போன கிளாஸ் நான் நிறைய கேள்வி கேட்டேன். அதாவது வீட்டில் கேட்ட கேள்விலாம் போன கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். கேட்கலையா? போன கிளாஸ் வீடியோ கேட்டீங்களா? என்ன? போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? ஓ, இதில் பிள்ளை. ம். மூணாவது பிள்ளை என்னத்த? மூணாவது பிள்ளை 3 நாள் என்ன பிள்ளை? எழுத்து பிள்ளையா? ஓதல பிள்ளையா? என்னத்துல பிள்ளை? இல்ல, அது பிள்ளையா சொன்னேன். அப்படியா? போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்க, அதனால பிள்ளை விட்டீங்க அப்படியா? மாட்டிக்கொண்டீங்க. நீங்க அதுல பிள்ளை விடல. அதை விடவும் பெரிய பிளவுன்னு விட்டு நான் கேட்டு வர சொன்னது. அதாட்ட என்ன கேட்டு சொன்னேன்? அதை விடவும் பெரிய பிளவுண்டு நீங்க விட்டு நான் அதை நீ தாத்தாவோட கேட்டுட்டு கட்டாயம் வரணும். இது தெரியாது, இது உங்களுக்கு பிளவு விட்டுறீங்க என்று சொல்லி நான் சொன்னேன். எதுல சொன்னேன்? இன்றைக்கு ஓதுனாலும் அதே போல திருப்பி விடுவீங்க. திருப்பி அந்த கேள்வி கேட்பேன் நான். ஓதுங்க பாப்போம். بسم الله الرحمن الرحيم وإذا النفوس زوجت திருப்பி ஓதுங்க. وإذا النفوس زوجت زوجت. زوجت وإذا النفوس زوجت ரெண்டாவது. وما يدريك لعله يزكى எஸ்ஸக்க. எத்தனை செகண்ட் விட்டுறது? ஒரு செகண்டா? ஒரு செகண்ட் ரெண்டு மதுரை அடையாளம் வந்திக்குதே. 2 செகண்ட் ஆளாலும் மதுரை அடையாளம் வந்திக்குதே. எப்படி? 3 செகண்ட் ஆளாலும் 4 செகண்ட் 8 அளவு. அப்ப அடுத்தது 1 செகண்ட் 2 அளவு, 2 செகண்ட் 4 அளவு, 3 செகண்ட் 6 அளவு, 4 செகண்ட் 8 அளவு. அப்படியா? அடுத்தது எது சரி? 3 செகண்ட் இதைத்தான் போன கிளாஸ்ல உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட பெரிய கேள்வி. அது பிழை. நான் சொல்லிக்கிற மாட்டேன். மூணாவது நீங்க தான் கேட்டு வரணும். وما عليك ألا يزكى அதுலயும் பிழைக்குது. وما عليك ألا وما يزكى عليك நீட்டி தான் வரணும். وما عليك ألا يزكى. وما عليك ألا அல்லன் يزكى எசக்க இல்ல. அல்லன் எசக்கண்டா அது பிள்ளை. وما عليك ألا يزكى
சரி போதுங்க. وما عليك ألا يزكى ம். அதுலயும் எஸ்ஸக்கா இப்ப திருப்பி அடுத்த பிரச்சனை எத்தனை செகண்ட் இருந்தது. விளங்குதா? பிரச்சனை இல்லையா இல்ல? திருப்பி. وما عليك ألا يزكى எஸ்ஸக்கா எஸ்ஸக்கா وما عليك ألا يزكى சரி போதுங்க. وما عليك ألا يزكى எஸ்ஸக்கா பண்ணிங்க. எஸ்ஸக்கா وما يزكى عليك ألا يزكى وما عليك إلا يزكى நாலாவது. فإنما هي زجرة واحدة வெரி குட். வாஹித. அப்போ வீட்டில் அப்படிதான் ஓதினீங்க, ஏன்னா ரெடி பண்ணீங்க கிளாஸுக்கு, அப்படிதானே? வாஹித என்று தான் நான் வீட்டில் ரெடி ஆகினேன், அப்படிதானே? நீங்க மட்டும் ரெடி ஆகி போதாது இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாமே தெரியாதே. கட்டாயம் ஒரு முறை சரி கிளாஸுக்கு வர முன்னுக்கு தாத்தாட்ட கேட்டு இது சரி, இது பிழை, இது இப்படி வராது, இது இப்படித்தான் வரணும் என்ற ஐடியா எடுத்துக்கொண்டு அதையும் கொஞ்சம் வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் கிளாஸுக்கு வரணும். விளங்குதானே? அப்போதான் அந்த வித்தியாசம் ஓதல்ல அங்கே வந்து கிளாஸில் வந்து இவ்வளோவுக்கு பிழை விட்டு கொண்டு தட்டு மாறிக்கொண்டு இருக்க தேவையில்லை. விளங்குதா அஹ்னஃப்? ஐந்தாவது வாங்க பாபு. فإنما هي زجرة ஐந்தாவது ஐந்தாவது واحدة ஐந்தாவது நம்பர் 5. فكل لك إلى أن تزكى வக்குல் ஹுல்ல கண்டிக்குது, அப்படிதானே? فقل هل لك إلى أن تزكى ததக்க எத்தனை செகண்ட் நீ பாடணும்? 3 செகண்ட் ஆகலாம். ஆ 3 செகண்ட் ஆகலாம். அப்போ ஓதினெல்லாம் பிழை. இப்போ தசக்காண்டு ஓதுனீங்க, அப்போ திருப்பி நீங்க தான் ஓதினாள். வாய்க்கு வாரல் நீட்டி ஓதினா போச்சு, அப்படியா? கூடல் குறைச்சல் ஒன்றும் தேவையில்லை, அப்படியா? நான் எந்த பிழையும் திருத்தல. நீ கட்டாயம் தாத்தாரி கேட்டு முதலாவது வசனம் சரி, ரெண்டாவதுல பிழை, மூன்றாவது பிழை, நாலாவது பிழை, அஞ்சாவது பிழை, என்ன பிழைங்கிறத டிஸ்கஸ் பண்ணி எனக்கு சரியாக கொண்டு வரணும். ஏன்னா நான் ஏன் சொல்லித்தரலன்னு சொன்ன நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்க, அதனால தான் உங்களை தேட வைக்கிறேன்.
இல்லைங்க தானே ரெக்கார்டை கேட்கணும் ஃபுல்லாக தாத்தாவோட இருந்து டிஸ்கஸ் பண்ணணும் என்ன பிள்ளைன்ற தாத்தாரை கேட்டு ரெடியானா கிளாஸ் நடக்குமா அப்போ அடுத்த கிளாஸுக்கு வரணும் சும்மா வரப்படாது